கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உணர்வுள்ள இருதயம் தேவை. இன்றைய தியான வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம். ஆயத்தமுள்ளவர்களாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள், எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள், ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன் போன்ற விழிப்புணர்வை தரும் வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டின் 4 நற்செய்திகளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள், நிருபங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் திரும்ப திரும்ப கூறியிருப்பதை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை நற்செய்திகளிலே காணலாம். பின்பு அவர் பரலோகம் சென்ற பின்பு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற வேதத்தின் கடைசி புத்தகத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எச்சரிப்பை எல்லா சபையோருக்கும் கூறியிருக்கின்றார். அதே ஆவியானவர் தாமே ஆண்டவர் இயேசுவின் சீஷர்கள் வழியாக பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற புத்தகத்திலும் பின்பாக எழுதப்பட்ட 21 நிருபங்களிலும் குறிப்பிட்டிருப்பதை வாசிக்கலாம். இவைகள் தேவனுடைய வார்த்தைகள். இவைகளை விருதாவாக ஆவியானவர் சபையோருக்கு கூறவில்லை. ஆனால் அன்றும் இன்றும் விசுவாசிகளில் சிலர் தேவ வார்த்தையை குறித்து அசட்டையாகவும் அஜாக்கிரதையாகவும் இருந்து விடுகிறார்கள். வேறு சிலர் தேவனுடைய எச்சரிப்பானது சபை வழியாக வரும்போது அதை அற்பமாக எண்ணி அவ்விடத்தை விட்டு அகன்று போய்விடுகின்றார்கள். சத்தியத்தின் வழியிலே நடக்க போதிக்கும் ஆவியானவர் விசுவாசிகளோடு இருந்து தேவ வார்த்தைகள் சபை ஊழியர்கள் வழியாக பேசப்படும் போது சுத்த மனசாட்சியை தந்து பரிசுத்த குலைச்சலான வழிகளை உணர்த்துகின்றார். ஆனால் சிலரோ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடாமல் மாற்று வழிகளை தேடுகின்றார்கள். தங்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம் என்பதை மறந்து அற்பமான சரீரம் வாஞ்சிக்கும் மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கின்றார்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருப்பதில்லை. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் போது இவர்களுடைய நிலைமை என்னவாக முடியும்? சிந்தியுங்கள். உங்கள் சொந்த வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஜெபம் செய்வோம். நித்திய குடியிருப்புக்கு என்னை அழைத்த தேவனே, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் எப்போதும் எதிர்பார்க்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை.